நிறைய விஷயங்கள் உங்கள் ஃபேமிலியில் இந்த படம் ஞாபகப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது இன்றைக்கி எல்லாமே நீங்கள் கண்கூட பார்க்குறோம். நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் வெளில வரவங்க எல்லாருமே இந்த குழந்தைலேருந்து எல்லாமே அவங்க லைஃப்பை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே இது எனக்கு என் மாமாவுக்கு இதே ப்ராப்ளம் தான் இருந்துச்சு, எங்கள் மாமாவை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னாங்க, என் அக்காவை மிஸ் பண்ணுறேன், தங்கச்சியை மிஸ் பண்ணுறேன், அந்த குழந்தைகள் இப்படி ஒவ்வொரு தேட்டருக்கும் போகிறப்ப எல்லாருமே வந்து ஒரு படமாக பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத விட அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க குடும்பத்தை கனெக்ட் பண்ணி வந்து ஒவ்வொருத்தருக்கும் எமோஷனலாக பேசி அழுகிறப்ப இதுதான் அந்த படத்துக்கான வெற்றின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த படத்தில் நல்லது நடந்திருக்க மாதிரி எல்லா குடும்பங்களையும் இந்த படத்துக்கப்போ ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி நடக்கிறப்ப இந்த படத்துக்கான மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கு தான் எனக்கு சேலத்துக்கு வந்திருக்கேன். எல்லாமே காமெடி ஆக்டர்ஸ் எல்லாமே ஹீரோவாக நடிக்கிறது வரவேற்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் அந்த காமெடி ஆக்டர்ஸ் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டுருக்கிறதா சொல்கிறாங்க திரைப்படத்தில், அந்த திரைத்துறையில். நீங்கள் மீண்டும் காமெடிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை அந்த வெற்றிடம் இருக்குன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இல்லை, அங்கேருந்து நான் கதை நாயனாக வந்திருக்கேன். கதை நாயனாக எனக்கு மக்களும் மீடியாவும் எனக்கு எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு நல்ல இடத்துல இருக்கேன். இன்றைக்கி நிறையா ஒரு பட்ஜெட்டில் என்னை நம்பி படம் போகிற அளவுக்கு என்னை மக்கள் என்னை நல்ல இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இதுதானே சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையா? இல்லை, அடுத்தடுத்து இல்லை காமெடிகளாக பஞ்சம்லாம் கிடையாது. இல்லை அதுக்கான ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த இடத்துல ஒரு சில நேரத்தில் ஒரு சின்ன ஒரு சின்ன கேப் இருந்துச்சுன்னா அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொருத்தவங்க வந்துடுவாங்க. சினிமா தோன்றலேருந்து அப்படித்தான், சினிமாவாக இருக்கட்டும் மற்ற எந்த துறையாக இருக்கட்டும், ஒருத்தவங்க இல்லைன்னா அந்த இடத்துக்கு இன்னொருத்தவங்க வந்துடுவாங்க. இன்றைக்கி எல்லாமே நல்லா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்தில் அன்பு தம்பி பாலசரவணன் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காப்புல தம்பி. இல்லை, அது எல்லா விதத்திலும் ஒவ்வொரு சேனல்லையும் படம் வந்துக்கிட்டு தான் இருக்கிற மக்களை வரவேற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. எத்தனை படங்கள் எந்த மாதிரி படங்களை கொடுத்தாலும் குடும்ப படங்களுக்கு எப்போயுமே நம்ம தமிழ் மக்கள் அது அதிகமாக நம்ம குடும்பங்கள் நம்ம தாய்மார்கள் வரவேற்கிறாங்க. அதில் கடைசியாக நீங்கள் சொன்ன இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா போச்சு. இப்போ மாமன் வந்து நம்ம பயங்கரமாக கொண்டாடுறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி படங்கள் நம்ம கொடுக்க மக்கள் நம்மளுக்கு அதுக்கான மரியாதை கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு கஷ்டப்பட்டாலும் ஒரு விடாமுயற்சியாக லைஃப்பில் நம்ம என்ன ஆக நினைக்கிறோமோ அதை எவ்வளோ இடையூறுகள் வந்தாலும் அதை தாண்டி நம்ம சக்ஸஸ் பண்ணுறப்ப அதுக்கான மரியாதையாக நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் இன்றைக்கி மக்கள் என்னை கொண்டாடுறாங்க. கண்டிப்பாக என் மேலே வச்சுருக்க பாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் கண்டிப்பாக ஒரு நடிகனாக நான் ஒரு நல்ல படங்கள் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ சமீபத்தை போஸ்ட் பார்த்துட்டு மண்டாடி அப்படின்னு ஒரு படம், ரொம்ப அதுவும் ஒரு நல்ல படம் வரும்னு நான் நம்புகிறேன். இல்லை, அது என்னமோ தெரியல, அது ஆரம்பத்திலேருந்து அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கான ஒரு சரியான ஒரு முடிவு கிடைச்சா நல்லாயிருக்கும். எல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அதை தாண்டி அந்த படங்கள் எப்படி தான் வெளியிடுறாங்கன்னே தெரியல. ஒன்றே ஒன்று மக்கள் பார்க்கக்கூடாது, மக்கள் அதை வரவேற்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இல்லை, எல்லாம் முயற்சி எடுக்காங்க. கவர்மெண்ட்டும் சரி, நடிகர் சரி, எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. அதை தாண்டி சிலது வருது. இன்னும் கூடுதலாக இதுக்கு புதுசாக ஒரு வழிவகுத்து இதை 100% முழுமையாக இதை ஸ்டாப் ஆக்க நல்லாயிருக்கும். பார்ப்போம், நம்புவோம். இருக்குண்ணே, அடுத்து 6-7 கதைகள் இருக்குண்ணே என்கிட்ட. கண்டிப்பாக அது எனக்கு தேவைப்படுறப்ப எனக்கு எப்போ சரின்னு ஒவ்வொரு கதை எனக்கு சரின்னு படுதோ அப்போ அந்த வர இயக்குநர்கிட்ட கேட்டு அவங்க விருப்பப்பட்டால் கண்டிப்பாக அந்த படம் பண்ணுவேன். ஆமாண்ணே, அது டைரக்ஷன் நம்ம நாளைக்கு அது எப்படின்னு தெரியாதுண்ணே. பட் இப்போ எனக்கு நேரம் கிடைக்கிறப்ப நான் கதைகள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இது நல்லா போயிட்டு இருக்குது. உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதே உங்களுக்கு இது நல்லா போயிட்டுருக்குண்ணே. உங்களுக்கு விரும்புனீங்கன்னா என்னை அப்படியே விடுங்க. இதில் போய்கிட்டே இருப்போம். அடுத்து அந்த பாதை எங்கே கட்டான்னு தெரியாது. இப்போ போயிட்டுருக்க பாதையிலே போவோம். நல்லா தானே போயிட்டுருக்குது.
வந்து படத்தை பற்றியும் படத்தை வந்து கிடைக்க முடியாத அளவுக்கு எனக்கு கிடைச்சிருச்சு, எல்லாமே அடைஞ்சிட்டேன். இதுக்கு முக்கிய காரணம் யாராக இருக்கும்? இல்லை ஃபஸ்ட்டு என்னோடய குடும்பம், நான் நல்லா இருக்கேன், என்னோடய குடும்பங்கள் ரொம்ப முக்கியங்க. குடும்பத்தோட ஆசீர்வாதத்தால் நான் நல்லா இருக்கேங்க. அதை தாண்டி இந்த சினிமாவுக்கு வந்து இந்த சினிமா எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னோட நல்ல இடத்துல வச்சுருக்கு. அதை தாண்டி மக்கள் இந்த சப்போர்ட்டில் மக்களுடைய வரவேற்பு இல்லாமல் எந்த ஒரு துறையும் எந்த ஒரு நபரும் கண்டிப்பாக வந்து தனித்துவமாக வர்றது கஷ்டனே. அது எனக்கு ஒரு நல்ல இடத்துல இன்றைக்கி வச்சுருக்காங்கண்ணே. ஸோ அதனால் நான் எதுவாக நினச்சோன்னா அதை விட இன்றைக்கி நல்லா இறைவனோட ஆசீர்வாதத்தால் மக்களோட ஆசீர்வாதம் ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருக்குங்க. நீங்கள் நடித்த படத்துலேயும் உங்களுக்கு பிடிச்ச படம் இது? எல்லா படமே எனக்கு பிடிக்கும்ண்ணே. ஒரு படத்தில் ஒன்று எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம்ண்ணே. எந்த படத்தையுமே நான் அவ்வளோ ஈஸியாக சொல்லிடவே முடியாதுண்ணே. எனக்கு தோல்வி படம் நிறையா கற்றுக் கொடுத்துருக்கும், வெற்றி படம் எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்துருக்கும். மறக்க முடியாது நிறையா படங்கள் இருக்குன்னு. இப்படி வெண்ணிலா கபடிக்குள்ளே சொல்லுவேன். ஏன்னா என் லைஃப் ஸ்டார்ட்னு இன்றைக்கி உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக வெண்ணிலா கபடிக்குள்ளே ஸ்டார்ட்டு. அதுக்கப்புறம் நிறையா படங்கள் நிறைய இயக்குனர்கள் எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்து என்னை கூட்டி வந்தாங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலா கபடிக்குள்ளுக்கு அப்புறம் விடுதலைன்னு, விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து விடுதலைங்கிற படத்தை இன்னொரு வேற ஒரு கதை நாயகனை ஆக்கி விட்டுருக்கேன். ரெண்டுமே விரைவில் நல்லபடியாக நடந்துன்னு நினைக்கிறேன். அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. கண்டிப்பாக நம்ம நடிகர் சங்கத்தில் இருக்கவங்க, முக்கியமானவங்க, தலைவர், செயலாளர், பொருளாளர், எல்லாமே ரொம்ப ஒரு நல்ல விதமாக அதை எடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க. சீக்கிரம் நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி ஒரு திறப்பு விழா வரும். என்னுடைய நண்பர் விஷால் சாருக்கும் விரைவில் திருமணம் நடக்கும். கல்யாணம் சாப்பிட எல்லோரும் சேர்ந்து போய் சாப்பிடுவோம். மகிழ்ச்சியோடு இருக்கேன். நான் நம்ம எதிர்பார்த்துருக்கேன். உங்களோட இப்போ அடுத்த யாரோ எந்த டைரக்டரோட கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க? எந்த டைரக்டரோட கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க? இவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணணும் நெக்ஸ்ட்டு கதைநாயகன். அப்படி நான் கதைநாயகன் எல்லா டேரக்டர் தானே எனக்கு பிடிக்கும். இன்றைக்கி புதிய இயக்குனர்கள் பயங்கரமாக சக்ஸஸ் கொடுக்குறாங்கண்ணே. பெரிய இயக்குனர்கள் சக்ஸஸ் கொடுக்குறாங்க. எனக்கு யாரை வச்சு என்னை வச்சு பண்ண சரியாக்குனாங்களோ நான் ரெடியாக இருக்கேன். இல்லை புது இயக்குனர்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டாக பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக. சார், உங்களை ஃபாலோ பண்ணுற ரசிகர்களுக்கு, இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? குடும்பத்தை பார்த்துக்கங்க. குடும்பத்தை அது ரொம்ப முக்கியம். குடும்பத்தை தாண்டி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதில் கவனமாக இருங்க. யாருடைய முகசிலிப்பு யாரையுமே முகசிலிக்க அளவுக்கு எதையுமே நடந்துக்கிறாதீங்க. சார், இப்போ மாமன் படம் வெற்றி பெறணும்னு சொல்லி மனசோரெல்லாம் கூட அது நிறைய நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு பிரபல நடிகர்கள் அறிவுறுத்தையும் போது அதை ரசிகர்கள் கடைப்பிடிக்காம இல்லைங்க, அதுதானே தொடர் கதையாகவே இருக்குது. இல்லைங்க, அதுக்கிட்ட நான் எனக்கு என் தகவல் வந்துச்சு. அது நான் சொல்லிட்டேன். அன்பு தம்பிக, செல்லத்தம்பி எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவான்னு நினைக்கிறேங்க. உங்களை மாதிரி பல பிரபல நடிகர்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்து ரசிகர்கள் வந்து அதை கடைப்பிடிக்காம அவங்க அன்போடு பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக அது அவங்க தெரியும்னு எல்லாத்துக்கும். யாரும் வந்து இதை பண்ணுங்கன்னு யாரும் சொல்கிறது இல்லைன்னு. அந்த தம்பிங்க ரசிகர்கள் அது ஒரு நல்லா கொண்டாடுற விதமாக அவங்கவுங்க பிடிச்ச ஹீரோக்களை கொண்டாடுறதுக்கு அவங்க பண்ணுறாங்கன்னு. பட் அந்த கொண்டாடுறது அழகான ஒரு கொண்டாட்டமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அது தேங்க்யூ. சொல்லி என்ன பண்ணுறது, நீங்கள் சொல்லவே இல்லை. வாங்க 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 கண்டிப்பாக. நல்ல பழக்கங்களை கைப்பிடிங்க. அவ்வளோதான். நல்ல பழக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. குடும்பத்தை கவனிங்க. ரொம்ப கவனமாக இருங்க. நிறைய கெட்ட விஷயங்கள் நிறைய சின்ன வயசுலேயே பசங்க தவறான பழக்க வழக்கத்துக்கு நிறைய ஈடாகிறாங்க. அது தயவுசெய்து எல்லாத்தையும் தவிர்த்துருங்க. வாழ்க்கை ரொம்ப முக்கியம். கண்டிப்பான ஃபியூச்சரில் கண்டிப்பாக அப்படி ஒரு கதை நல்லா அமைஞ்சு. சேலம் மக்கள் எப்போ அன்பான மக்கள், ரொம்ப முக்கியமான மக்களாக இன்றைக்கி இருக்காங்க. ஆமாண்ணே, கண்டிப்பாக சேலம் மக்கள் இறைவன் ஆசீர்வாதமும் பத்தவங்க ஆசீர்வாதம் எப்போவுமே இருக்கும். இப்போ நல்லா போயிட்டுருக்குங்கண்ணே. நீங்கள் என்ன நெகட்டிவாக பார்க்குறீங்களா? ஆனால் என்ன பீச்சில் எப்படி போகணும் யாருக்குன்னு தெரியும். நல்ல படங்களை கொடுத்துட்டே இருப்போம்னே. அப்படியே ஒரு நல்ல கதை அமைஞ்சு நல்ல படம் வந்து அமைஞ்சிச்சுன்னா அதையும் பண்ணுவோம்னே. மண்டாடினே. நன்றிங்க. தேங்க்யூ.